அவன் கர்ச்சீப் எடுத்து மஞ்சரி கண்ணை தொடச்சி விட்டான். தொடச்சிட்டு இங்கே தலையை கோதி விட்டான். இங்கே பாரு மஞ்சரி, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை சரியா? ஒருவேளை விக்ரம் உன்னை லவ் பண்ணியிருந்தாலும் அவன் இந்த 2 மாதமாக உன்னை அவாய்ட் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு இன்றைக்கி அவன் கிளியர் கட்டாக சொல்லிட்டான், உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் பழகுறேன்னு என் முன்னாடி சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய காதலை அவன் வெளிக்காமிக்க விரும்பலை. அவன் விரும்பலை. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணியிருக்கான். இப்போ அவன் விலகுறான்னா அவனை விட்டு விலகிரு. இனி அவன்கிட்ட நீ பேசாத. உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. அந்த தன்மானத்தை நீ எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாத. உன் தன்மானத்தை விட்டு கொடுத்தினா உன் நிம்மதியை இழந்துருவ. இந்த அண்ணன் சொல்கிறத கேளு, புரியுதா? அவன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். பட் அவன் ஒரு பொண்ணுக்கு அவன் நல்லவனாக இருந்தானா அவனை நான் பெருமையாக பார்ப்பேன். ஒரு பொண்ணுக்கு அவன் கெட்டவனாக இருந்தானா அவனை நான் ரொம்ப கெட்டவனாக தான் பார்ப்பேன். ஆனாலும் என் ஃப்ரெண்டை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவன்கிட்ட நான் போய் இது மற்ற ஏதாவது இருந்தால் கூட நான் தட்டி கேட்டுருவேன். இது காதல். விருப்பம் ஒருத்தனை போய் அவளை விரும்புன்னு கம்பல் பண்ண முடியாது. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டு விலகிறான்னா உனக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோ. அவனை நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத விட இப்பயும் உன்னை விட்டுட்டு விலகிறானே நினச்சிக்க, உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கண்ணை தொடச்சி விட்டுட்டு தலையை கோதிப்பார். தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு கோதி விட்டான். அது அவளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அண்ணா அப்படின்னு சொல்லி தினேஷோட 2 கையும் பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான். இதெல்லாம் கேட்ட திவ்யாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்ட்டு. சரி, சாரி தினேஷ், நான் தப்பாக நினச்சி உங்களை வேறு திட்டேன். நான் அவசரப்படாமல் எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தினேஷ் கிளம்பிட்டான். அவன் போயிட்டுருக்கிறதே பார்த்த மஞ்சரி அவளுக்கு இன்னும் அழுகையாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் தினேஷை மட்டும் பார்க்கலன்னா அந்த சூழ்நிலையை அவளால் எப்படி சமாளிச்சிருப்பான்னு தெரியாது. விக்ரம் சொல்லும் போதெல்லாம் அவள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏமாற்றத்தை அவளால் தாங்கிக்க முடியல. திவ்யா, இதெல்லாம் என்னடி, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். ஓ, அதுக்கு தான் நீ எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புனியா? சரி விடு, காலுக்கு ஏதாவது சிறப்பாக கழட்டி விட்டணுன்ற மாதிரி அவனை கழட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு. சரி வா, நம்ம காலேஜ் போகலாம், கிளாஸ் ரூம் போகலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான். இப்போ வீட்டுக்கு போகிறதா காலேஜ் கிளாஸ்க்கு போகிறதா அப்படின்னு எப்படி பார்த்தா திவ்யா பார்த்தா, நீ இருக்கிற மனநிலைக்கு வீட்டுக்கு வேணாம், கிளாஸ் ரூம்க்கே போகலாம் வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் உனக்கு